ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது எங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் வந்துருந்தது. நிறைய பேருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுங்க அப்படின்னு செப்பரேட்டாக எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் ப்ரீமியம் பிராண்ட்லேருந்து மினி இட்லி பாட் அண்ட் இட்லி பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினி இட்லி இந்த மாதிரி 4 குவாலிட்டியில் இருக்கும். நிறைய பேர் ப்ரீமியம் பிராண்ட் நம்ம பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்யூட்டாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு க்யூட்டான ஒரு இட்லி பாத்திரம். வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு மினி இட்லி ரெடி பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப நம்ம வேலையுமே வந்து குயிக்காக முடியும். நான் என்னைக்கெல்லாம் லேட்டாக எழுந்திரிக்கிறேனோ அன்றைக்கி டக்குன்னு ஒரு மினி இட்லி பண்ணி பொடி இட்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் இட்லி அந்த மாதிரி கூட வச்சு கொடுத்துடலாம். ஸோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி மினி இட்லியை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் வந்து 3 இட்லி, அதாவது 15 இட்லி ரெடி பண்ணுற மாதிரி 3 இட்லி பிளேட்ஸ் இருக்குது. மேலே ஹேண்டிலுக்காக பேக்லெட் ஹேண்டில்ஸ் கொடுத்துக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இட்லி பாட்டோட சைட்லேயுமே 2 பேக்லெட் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூ தான் இருக்கும், அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸில் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இட்லி பாட்னா இட்லி பாட் அப்படின்ற மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதில் வந்து ஹாய்னு மட்டுமே போட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து சரியாக எங்களுக்கு என்ன டீட்டெயில்ன்றது தெரியலை. அதனால் என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். இந்த இட்லி பாட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். வீட்டில் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்க, இல்லை மேரேஜ்லாம் இருக்குது, க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து கிஃப்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 20 இட்லி இருக்க மாதிரி ஒரு மினி இட்லி பிளேட்ஸ். இந்த இட்லி பிளேட்ஸில் மிடில் வந்து ஒரு மைனட் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இட்லி ரெடி பண்ணும்போது இன்னுமே குக்கிங் டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது, எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக மாவு வந்து லீக்கேஜ் இருக்குமா, இதில் துணி போட்டு தான் இட்லி செய்யணுமா அப்படின்ற மாதிரி. இது வந்து அந்தளவுக்கு பெரிய ஹோல்ஸ் கிடையாது, ரொம்ப மைனூட்டான ஹோல்ஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு மாவு வந்து லீக்கேஜ் இருக்காது. நீங்கள் ஒரு ஆயிலோ இல்லை ஒரு கீ அதை மட்டும் லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ரெடி பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மெட்டீரியல்ஸ் நல்ல குவாலிட்டி இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஸ்டிக் ஆகாது. உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் 4 இட்லி பிளேட்ஸ் வருது. ஓவராலாக நீங்கள் 20 மினி இட்லிஸ் வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சாம்பார் இட்லியாக இருக்கட்டும், இல்லை பொடி இட்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி சைஸ் இட்லி தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பேர் சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ டீட்டெயிலாக வீடியோ கேட்டவங்களுக்காக தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு 6 இட்லி ரெடி பண்ணுற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இட்லி பாட். இட்லி பாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு ஹேண்டியாக இருக்கும். ரொம்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மினி இட்லி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பெரிய சைஸ் இட்லி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இதில் மொத்தமாக நீங்கள் 6 இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல டெப்த்தான ஒரு ஸ்டீமர் பிளேட்டுமே வருது. இதில் தாராளமாக நீங்கள் ஒரு பிளேட் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் எதாவது வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் இடியப்பம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க, இல்லை கார்ன் எல்லாமே கொடுத்து விட்டீங்கன்னா இந்த ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பெரிய இட்லி மொத்தமாக 6 இட்லி ரெடி பண்ணிக்கிற மாதிரி 3 இட்லியாக 2 பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேலே இருக்க அந்த ஹேண்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுவுமே பேக்லெட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் துணி போட்டு செய்கிறத விட நார்மலாக எண்ணெய் தடவிட்டு செஞ்சால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் துணி போட்டோன்னா மேலே இருக்க அந்த தட்டோட அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க தட்டில் வந்து பட்டோம், அந்த மாதிரி ஸ்பில் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஆயில் தடவிட்டு எடுக்கலாம். அதே மாதிரி இது ஒட்டிக்குமோ இல்லை உடனே ஹீட்டாக எடுக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வைக்கும்போது ஒன்ஸ் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுனீங்கன்னா அப்படியே சூடோடய நீங்கள் எடுத்துடலாம். சுட வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து பிச்சிட்டு வராது. இது எல்லாமே தாராளமாக நீங்கள் இண்டக்ஷனில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து சாண்ட்விச் பேஸ் இருக்கா அப்படின்னு. இது சாண்ட்விச் பேஸ் கிடையாது. அது எல்லாமே நார்மலாக நீங்கள் மெட்டீரியல்ஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் மெட்டீரியல் நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நார்மலாகவே வந்து நீங்கள் இண்டக்ஷனில் அண்ட் கேஸ் ஸ்டவ் அதில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம்.
வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, பெரிய பெரிய பாக்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி இட்லி பாட் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அண்ட் இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 9 இட்லி, அதாவது 9 பெரிய இட்லி ரெடி பண்ணுற மாதிரி 3 இட்லி பிளேட்ஸ், ஒரு இட்லி பிளேட்ஸ்லேயுமே 3 இட்லி ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே மேலே பேக்லெட் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 4 சைஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி, அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இட்லி பாத்திரம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு என்ன ப்ராடக்ட் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உடனே அனுப்பிடுவேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் அண்ட் அயர்ன் குக்வேர்ஸ், ரிட்டன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ், ஜெர்மன் சில்வர், இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரிஸில் இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம்.